ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, காங் வந்து ரோசியை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருந்துருப்பான். நீ வந்தனா மட்டும்தான் ரோசியை நான் விடுவேன் அப்படின்ட்டு. ஸோ மேரிக்கும் வேறு வழி இல்லாமல் அவள் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினை பிடிச்சி வந்துட்டுருக்கா. அதே சமயம் இந்த சைடு வந்துட்டு ரோசியை காட்டுறாங்க. இவங்க வந்துட்டு ஒரு கேலரியில் தானே இருக்காங்க. ஸோ வாட்ச்மேன் பார்த்திங்கன்னா யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த சமயம் இங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குதா, யாராவது இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது காங் பார்த்திங்கன்னா அப்படி கன்னை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கான். போயிட்டு இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுன்ட்டு. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்துட்டு எக்ஸிபிஷனுக்கு சில ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதுக்கப்புறமா காங் பார்த்திங்கன்னா கதவுல லாக் பண்ணிட்டு வரும்போது இவ டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த யூன் பையனுக்கு ஃபோன் பண்ணி அப்படியே மறைச்சி வச்சிட்றா. கேட்குறா, ஆமாம் ஆமாம் மேரி வந்துட்டு ஆர்ட் கேலரிக்கு வருவா, நீ நம்புறியா அப்படின்னு. கண்டிப்பாக வருவா, ஏன்னா உன்னை காப்பாற்றுறதுக்காகவே வருவா. நீ எப்படி அவளை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ அதை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஹான் வந்துட்டு உளம்புனான். ஸோ அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் நான் டேரெக்டாகவே ஹைனாவோட அந்த கல்லறையை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போது இது எல்லாத்துக்குமே நான் தான் ரெஸ்பான்சிபிளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லையே அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா அந்த ஃபோனை மறைச்சி வச்சுருந்துருப்பாள்ல, அதை எடுத்துகிட்டு இருக்கான். நீ தாண்டா இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு. இவனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீதியாக தான் ஆகுது. அத்தாடிவை கொஞ்சம் டெரரான ஆளாக தான் இருப்பான் போலே அப்படின்ட்டு நேராக பார்த்திங்கன்னா ஆர்ட் கேலரிக்கு வண்டி விட்டுட்ருக்கான். இந்த சைடு இந்த அம்மாவை கட்டுறாங்க, அதான் மேரிய. இவங்க பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்க்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படியே லிஃப்ட்டில் ஏறி வந்துட்டுருக்காள. இங்கே காங்கு பார்த்திங்கன்னா அந்த வெட்டிங் ரிங்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கு. நான் உனக்காக ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிட்டேன், என்னோடய லவ்வுமே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் என்னால் ஒரு விஷயம் மட்டும் நம்பவே முடியல. நான் தேடிட்டு இருந்தேன் என்னோட மேரி வந்துட்டு ஹைனாவோட உருவத்தில் இருப்பா அப்படின்னு. அந்த நேரம் பார்த்திங்கன்னா இவளுமே கதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோவம் கலந்து அழுக தான் வந்துட்டுருக்கு. அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, நான் தான் மேரி அப்படின்னு. எப்படி நீ என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு. ஸோ அப்படியே அந்த யூன் பையில தான் காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கான். காங் பார்த்திங்கன்னா மேரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான், பயங்கரமாக அழுகுறான். நீ ரிட்டன் என்கிட்டயே வந்ததை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே பாரு, நீ வந்துட்டு லவ் பண்ண அந்த ஃபேஸு என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் என்ன இங்கேருந்து போக விடு ப்ளீஸ் அப்படின்ட்டு. ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நல்லா பாரு, என் ஃபேஸை பாரு, நீ விரும்பின அந்த ஃபேஸ் வந்துட்டு என்கிட்ட இல்லை, சொன்னால் புரிஞ்சுக்கோ, என்னை இங்கேருந்து போக விட எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கிடையாது, நான் வந்துட்டு உன்னோட ஃபேஸை திரும்ப கொண்டு வருவேன், நீ என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, நம்ம 2 பேரும் ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, பார்த்திங்கன்னா இல்லை, இந்த ஃபேஸ் வந்துட்டு ஒருத்தே கிடையாது உனக்கு, அதனால என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. நான் தான் சொல்கிறேன்ல எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு. உன்னோட ஃபேஸை நான் திரும்பவும் கொண்டு வரேன், நீ என்கிட்ட தான் இருக்கணும், அதையும் மீறி நீ என்கிட்ட போகணும்னு நினச்ச அப்படின்னா அப்படின்னு கண்ணை தூக்கி நீட்டிகிட்டு இருக்கான். இதுதான் நான் பண்ண முடியும், இதுதான் நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், சொன்னால் கேளு அப்படின்னு. ஆனால் அவள் பார்த்திங்கன்னா ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம், நான் பைத்தியம்தான், உன்னோட கண் இன்னுமே மகரில் இல்லை அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்திங்கன்னா அழுகிறதா இல்லை சிரிக்கிறதா அப்படின்றதே தெரில. ஸோ அழுதுகிட்டே ரொம்ப கோவமாக தான் சொல்லிகிட்டு இருக்கான். அவனை நான் கொன்று வேண்டி நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு வச்சுட்டு இருந்தீனா அப்படின்னு. அப்போது இந்த ரோசி வந்து சொல்லிகிட்டு இருக்க, யூன் வந்துட்டு தான் இருக்கான், ஸோ அதனால் நீ ஒன்றும் பயப்படாத, நீ கன்னை வந்துட்டு இறக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டோன்னா அவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை அவன் இங்கே வரக்கூடாது, வந்தால் அவனுக்கு தான் டேஞ்சர் ஆயிரும் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா வாலண்டியராக காணை நோக்கி வந்துட்டுருக்கா. ஸோ என்னை ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி. அவனுக்கே ஷாக் ஆயிடுது, என்னடா அவன் இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு. அந்த டைமு ரோசி பார்த்திங்கன்னா காங்கோட கையை தட்டி விட, ஓடுறி இங்கேருந்து ஓடு அப்படின்னு. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி மேரி பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஓடிறா. காங்குக்கா செம்ம கடுப்பாயிடுது. ஸோ அவனை பார்த்திங்கன்னா ரோசியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அவனை அப்படி துரத்திட்டே வந்துட்டுருக்கான். அந்த சமயம் கரெக்டாக யூன் பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்க்கு வந்துடுறான். ஸோ லிஃப்ட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி அவன் உள்ளே வந்துட்டுருக்கான். மேரியும் பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டை ஏறி வந்துட்டுருக்கா. லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் மேலே வந்துட்டுருக்கு. இது வரதுக்குள்ளே அவன் நம்மளை வந்து பிடிச்சிருவான் அப்படின்னு. அவள் பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு படியில் தான் இறங்கிட்டு இருக்கா. காங்கும் பார்த்திங்கன்னா படியில் தான் இறங்கி ஓடி வந்துட்டுருக்கான். இவளும் முடிஞ்ச அளவுக்கு ஓட ஒரு வளைவில் பார்த்திங்கன்னா அவன் பிடிச்சிடுறான். நில்லு அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா என்ன போக விடு அப்படின்னு
அப்படின்ட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. காங்குக்கா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. இருந்தாலும் கையை தட்டி விட்டுட்டு அவங்க வந்து ஓடிட்டு இருக்காள. இன்னிமே காங்குக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. இந்த சைடு யூன் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் கேலரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துடுறான். பார்த்தா இவளுக்கு வந்துட்டு மண்டையிலலாம் லைட்டாக அடிபட்டிருக்கு. அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கா. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வந்து அவளை தூக்கி எழுப்பிட்டுருக்கா. அடியே ரோசி எந்திரி எந்திரி அப்படின்ட்டு. இந்த சைடு காங் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மேரியை வந்துட்டு அமுக்கி பிடிச்சிட்டான் போல. ஸோ காரில் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. காங்குக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. இவங்க 2 பேர் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இவனுக்கு முன்னாடி வந்துட்டு நடிச்சிருந்துருப்பாங்கல்ல. யூன் வந்துட்டு இவளை டச் பண்ணி அப்படியே ஹக் பண்ணிலாம் பேசியிருந்துருப்பானே. அந்த விஷயம் ஒன்று ஞாபகம் வர வர எனக்கு பயங்கர வெறி ஆகிட்டு இருக்கு. அந்த டைமை வந்து கேட்குறேன் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு. ஸோ இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீ ரிட்டன் என்கிட்ட வந்துட்டீல, அதை செலிப்ரேட் பண்ணணும், அதான் நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் ஆடலை. இதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டு போகாமல் ஒரு வில்லாங்கு தான் கூட்டு வந்திருக்கான். ஸோ இங்கே உட்காரு, உனக்கு நான் ட்ரிங்க்கெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கா, இந்த விஷயம் யாருக்குமே தெரிய வராதுன்னு நினச்சிட்ருக்கியா? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அதுக்குள்ளே நான் உன்னோட ஃபேஸை மாற்றிடுவேன். ஸோ நீ ஒன்றும் வருத்தப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் இப்படி பண்ணுற, ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்குறேன், நீ வந்துட்டு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உனக்கு பெட்டர், என்ன வந்துட்டு போக விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காள். அவனுக்கு வந்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. இங்கே பாரு, நான் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறேன் உன்னை வந்துட்டு மன்னிக்கிறதுக்கு. ஸோ திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத, நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம், நம்ம வந்துட்டு கூடி சீக்கிரம் குழந்தெல்லாம் பெற்றுக்கரலாம் நம்மள மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம 2 பேத்துக்குள்ளே ஒரு நல்ல பாண்ட் இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. இல்லை முடியாது, நீ உங்கள் அம்மா மாதிரி என்னையுமே ஒரு கேஜில் அடைச்சி வைக்கணும்னு நினைக்கிற, ஆனால் முடியாது. உங்கள் அம்மா எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி தான் நானுமே இறந்து போவேன். ஸோ நீ வந்துட்டு என்னை இழக்க விரும்பலைல, அப்போ நான் என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டுருக்கு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவனோட பேரை சொல்லிகிட்டு இருக்கு. அவன் தான் சாகணும், நீ கிடையாது, நான் உன்னை மன்னிச்சிருவேன், ஏன்னா நீ என்னோடய ஒய்ஃபு, ஆனால் அவன் அவன் யார் எனக்கு அப்படின்னு. இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறாளா. அவனுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்துச்சுன்னா என் பொண்டாட்டியோட ஃபேஸை மாற்றி அவன் செத்து போன பொண்டாட்டியை வச்சுருந்துருப்பான், ஒரு மேரிட் கப்புள் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருப்பான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிய வந்துச்சுன்னா அவன் அவன் என்ன ஆவான் அப்படின்னு. இல்லை வேண்டாம், நீ இந்த மாதிரி பண்ணாத, அப்பனா நீ உயிரோடு இரு, அவன் எந்த மாதிரிலாம் என் கையில் சிக்கி மாட்டி தவிக்கிறான், எப்படி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழியிறான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ இருந்து பாரு அப்படின்னு. இல்லை அவன் எதுவுமே பண்ண கிடையாது, நான் தான் அவன்கிட்ட என் ஃபேஸை மாற்றுன்னு சொல்லி கெஞ்சினேன், ஸோ நீ அவனை எதுவுமே பண்ணாத, அவனை ஹர்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுகும்போது, ப்ளீஸ் உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன் நிறுத்து அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அழுகாத அழுகாத, நீ எதுக்கு அவனுக்காக அழுகிற, கண்டவனுக்காக நீ அழுகும்போது என்னோட ரத்தமே கொதிச்சிட்ருக்கு, இன்னொரு டைம் அவனுக்காக நீ என் முன்னாடி அழுத அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு ரூமில் போட்டு பூட்டி லாக் பண்ணிடுறான். அவள் பார்த்தீங்கன்னா டே ஓப்பன் பண்ணுறான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறான். பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சைடு இவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருக்கா. அப்படியே அந்த ரோசியை கட்டுறாங்க. இவள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறா. இவன் பார்த்தீங்கன்னா உனக்கு ஓகே தானே, நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் வரேன் அப்படின்ட்டு போகும்போது, டே நீ என்னடா திரும்பவும் மேரி பார்க்கறதுக்காக போறியாடா, நீ பேசாமல் போலீஸ்க்கு போ அப்படின்னு. இல்லை அவன் வந்துட்டு அவன் பொண்டாட்டியை தான் கூப்பிட்டு போயிருக்கான், நான் போலீஸ்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டாலும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஸோ நான் தான் போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. இங்கே பாடுறா, அவன் வந்துட்டு கன்னெல்லாம் வச்சுருந்தான், ப்ளீஸ் சொன்னா கேளு, நீ அவளோட ஃபேஸையே மாற்றி உன் பொண்டாட்டியோட ஃபேஸை கொடுத்துருக்க, அவன் பயங்கர கோபத்தில் இருக்கான் உன் மேலே, தயவு செஞ்சு முன்னாடி போயிடாத, அவன் அவ்வளோதான் கன்னெல்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு. அப்போ அவளோட நிலைமையை யோசிச்சுப்பாரு, அவள் எவ்வளவு கஷ்டப்படுவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே காங்க கட்டுறாங்க. அவங்க பிஏட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஒரு நல்ல டாக்டராக அரேஞ்ச் பண்ண, அவளோட ஃபேஸை வந்து ரிட்டன் மாற்றணும் அப்படின்னு. நானும் எல்லா டாக்டர்கிட்டையுமே பேசி பார்த்துட்டேன், ஆனால் இந்த சர்ஜரி வந்து ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்றனால யாருமே வரமாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம சீக்கிரம் பண்ணியே ஆகணும், எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ்வளோதான், ஸோ நமக்கு டைம் இல்லை, புரியுதா உனக்கு அப்படின்னு. அந்த டைம் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க, சேர்மன் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் எதுக்காக அப்படின்றது தரலன்ட்டு. அப்படியே இந்த சேர்மனை தான் கட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்காரு, இந்த மீட்டிங் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இல்லை, ஸோ நம்ம வந்துட்டு அந்த காங்க சேர்மன் போஸ்ட்லேருந்து தூக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இவனை வந்துட்டு அந்த கம்பெனிலேருந்து துரத்தி விடுறதுக்காக தான் உங்கள் அப்பா வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க போல். அந்த நேரம் காங் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறான். நான் வந்து மேரியை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் வந்து ட்ரிப்பு போன இடத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கா, ஸோ கூடி சீக்கிரம் நான் அவளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு.
அப்படியா? அவ எங்க இருக்கான்னு சொல்லு. நான் வந்து பார்க்கணும். ஏன்னா நான் அவள ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான் பாத்தியா? இவங்க அம்மா எனக்கு என்னலாம் பண்ணாலோ, அதே விஷயங்கள் தான் இவ வந்துட்டு இவனுக்கு பண்றா. நான் எப்படி இருந்தனோ, அதே மாரி தான் இவனுமே இருக்கான் அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்காரு. அப்படியே காங் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கார்ல வந்துட்டுருக்கும்போது பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மேரி, உன்ன நான் காப்பாத்துவேன். எங்க அம்மாக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததோ, அத கண்டிப்பா உனக்கு நான் பண்ணவே விடமாட்டேன். என் உயிர குடுத்தனாச்சும் உன்ன நான் காப்பாத்துவேன் அப்படின்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டே தான் வந்துட்டுருக்கு. இவங்க அப்பா கிட்ட இருந்து இவள காப்பாத்தணும்னு நெனைக்கிறானா? இல்ல அவங்க அம்மா இறந்து போன மாதிரி இவளும் இறந்து போயிருவாளோ அப்படின்ற மாதிரி பயப்படுறானா? இல்ல என்னன்றது தெரியல. ஸோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இவளுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துட்ருக்கா. இவ பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி தான் உட்காந்துட்ருக்கா. ஸோ இவனுக்கு ஒரு மாரியா இருக்கு. அங்கேருந்து போக போறானா? இங்க பாரு, அவன் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல. ஸோ அவனுக்கு நீ எந்த ஒரு கஷ்டத்தையுமே குடுக்காத அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு சேர் எடுத்து போட்டு பக்கத்துல உட்காந்துட்டே சொல்லிட்டு இருக்கான். நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நான் எந்த அளவுக்கு சைக்கோ மாரி மாறுனேன்னு உனக்கு தெரியுமா? ஆனா நீ அடுத்தவனுக்காக பரிஞ்சு பரிஞ்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கில்ல. அவன் என் கையால கொஞ்சம் கொஞ்சமா சாகுவான். அத நீ வந்துட்டு பார்க்கணும், நானும் பார்க்கணும் அப்படின்ட்டு. இங்க பாரு, இது நம்ம 2 பேரோட பிரச்சனை. ஸோ நம்ம 2 பேரும் சால்வ் பண்ணிக்கிறலாம். அவன இதில இழுக்காத, அவன நீ கஷ்டப்படுத்தாத அப்படின்னு. நம்ம பிரச்சனையா? இந்த வேர்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வரேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த கதவ பூட்டிட்டு கிளம்பிர்றான். அந்த ஹான் இருக்கான்ல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கான். ஸோ வந்து இந்த மாதிரி மேரியோட ஃபேஸை திரும்பவும் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னால் முடியாதுன்றான். நீ அப்படிலாம் சொல்ல முடியாதுப்பா, நீ பண்ணி தான் ஆகணும். இங்கே பாரு, எனக்கு அந்த கேபபிள் கிடையாது. இந்த ஆப்ரேஷனை ஒருத்தவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். அது அந்த யூன் மட்டும்தான். ஏன்னா ஹைனாவோட ஃபேஸையே ரொம்ப அழகாகவே சேஞ்ச் பண்ணி மாற்றிருக்கான். ஸோ அவன் மட்டும்தான் அந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும், வேறு யாருமே பண்ண முடியாது அப்படின்னு. காங்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிட்டிருக்கு. அப்படியே அந்த யூனை கட்டுறேங்க. இவன் பார்த்தீங்கன்னா காங்கோட அந்த ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கான். நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு. சாரி சார், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவரை மீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா கேட்காம காங்க மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போகும்போது அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு தடுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு காங்குமே வந்துடுறான். என்னப்பா, என்ன விஷயம் அப்படின்னா, எங்கடா மேரி, மேரி எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் ஒன்றும் உன் பொண்டாட்டி கிடையாது, என் பொண்டாட்டி, அவளை ஏன் நீ தேடுற அப்படின்ட்டு. மேரி எங்க, அவளை விடு அப்படின்னு. உனக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா என் பின்னாடி வா, உனக்கு நான் அவளை காட்டுறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த சேர்மனும் பார்க்குறாரு. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது அவருக்கு தெரியுது. இதுக்கப்புறம் அந்த லேடி காப்பு அப்புறம் இவங்க 2 பேரும் மேரியை பார்த்தீங்கன்னா கூட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு யூனை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூன் தான் அந்த இடத்துக்கு வரா. மேரி எங்க அப்படின்னு. அந்த சைடு அவளை பார்த்தீங்கன்னா கூட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் இப்போ தான் ஒரு மாதிரியா இருக்கவன் கேட்குறான். நீ எப்படி இருக்க, நீ ஓகே தானே, நீ ஓகே தானே அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்றா. ஸோ இவளுக்கு பக்கத்தில் வரானா அப்படியே அமுத்தி பிடிச்சி கீழே அமுக்கிட்டு இருக்கானுங்க. ஐயய்ய, இந்த கன்றாவியெல்லாம் என்னால் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி காங் வந்து சொல்லிட்டு இருக்கான். உடனே இவ பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து ப்ளீஸ் ப்ளீஸ் இவனை இங்கேருந்து விட்டுரு, நான் தான் என்னோடய ஃபேஸை மாற்ற சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரு, நான் ஓகே தான், நீ அவன்கிட்ட கெஞ்சாத அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவனா போதும் போதும் நிறுத்து, இவன் வந்து என் பொண்டாட்டியோட அஃபேரில் இருந்திருக்கான், அப்புறம் நீ என்னை சீட் பண்ணியிருக்க, இவ்வளோ விஷயம் நடந்துமே நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன்ல. நீ வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அவளோட ஃபேஸை திரும்பவும் மாற்று அப்படி. மேரி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறா. நீ நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆமாம், நீ தானே என் பொண்டாட்டி ஃபேஸை மாற்றி உன் பொண்டாட்டி ஃபேஸை கொடுத்த. ஸோ அவளோட ஃபேஸை ஃபுல்லாமே மாற்று, இல்லைன்னு வச்சுக்கோவேன் நீ இன்னைக்கு செத்த. நீ மட்டும் இல்லை, 2 பேத்தையுமே நான் கொன்றுவேன் அப்படின்னு. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே, உங்கள் 2 பேத்துக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், யோசிங்க அப்படின்ட்டு காங் பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே தான் தள்ளி விடுறாங்க, போய் யோசிங்க அப்படின்னு. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, அவன் கேட்ட மாதிரி என்னோடய ஃபேஸை பழைய மாதிரி மாற்றிடு அப்படின்னு. இல்லை, இது ரொம்பவே டேஞ்சரு, என்னால் இதை பண்ண முடியாது, சொன்னால் கேளு அப்படின்ட்டு ஃபேஸை பார்த்தீங்கன்னா அப்படியே டச் பண்ண வரானா. அவள் ஒரு மாதிரி திரும்பிக்கிறா, டே எம்மனே இங்கே உட்காந்துட்ருக்கா, சும்மா இரு வேண்டாம் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே காங்னால பார்க்க முடியல. அவன் ரொம்ப கடுப்பாகி ஒரு ரூம்குள்ளே வந்து அவங்க 2 பேர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க போல். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்து ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். இங்கிட்டு யூன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுற விதமாக சொல்லிகிட்டு இருக்கான், நீ வந்து நம்பிக்கை விடாத, எல்லாமே நல்ல விதமாக மாறும் அப்படி. இல்லை, என்னோடய லைஃப்பில் நான் நிறைய தப்பான டெசிஷன்லாம் எடுத்திருக்கேன், இந்த டைமும் நான் தப்பான டெசிஷன் எடுக்க விரும்பலை அப்படின்ட்டு.
இல்லை நீ அந்த மாதிரி சொல்லாத அப்படின்ட்டு அவளோட கையை வந்துட்டு பிடிக்கிறான்னா இவ அப்படியே அந்த கேமராவை தான் பார்க்குறா. ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சிருக்கு காங் வந்துட்டு வாட்ச் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே காங்கும் பார்த்துட்டு தான் இருக்கான். என் பொண்டாட்டி கையை அடுத்தவன் பிடிக்கிறானே அப்படின்றத நினைக்கும்போது இவனுக்கு பயங்கர ஆத்திரமாக வந்துட்டுருக்கு. ஸோ கதவு திறந்து உள்ளே வந்துட்டுருக்கான். நீ இப்போ வந்துட்டு அவளுக்கு சர்ஜரி பண்ணு அப்படின்னு. மேரிய இங்கேருந்து போக விடு, இல்லைன்னு வச்சுக்க. டேய், நான் அவளோட ஃபேஸை திரும்ப மாற்ற சொன்னேன். நான் ஒரு டாக்டராக ஒரு பர்மிஷன் உனக்கு கொடுக்க முடியாது. எது, நீ டாக்டரா? நாளைக்கு காலையிலேயே நான் உன்னை ஒட்டு மொத்தமாக அழிச்சிருவேண்டா. நீ டாக்டராக இருக்க மாட்ட, ஒரு ஜெயில் கைதியாக தான் இருப்ப அப்படின்னு. உடனே மேரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, போதும் போதும் நிறுத்து. டாக்டர்னால இந்த சர்ஜரியை வந்துட்டு பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபேஸ் வந்துட்டு அவனோட லவபிள் ஒய்ஃபோடது. அவன் எப்படி இந்த ஃபேஸை ரிமூவ் பண்ணுவான்? எனக்கு இந்த ஃபேஸு சுத்தமாக பிடிக்கலை, நான் இதை மாற்றிக்கிறேன். ஆனால் வேறு ஒரு டாக்டரை நீ அரேஞ்ச் பண்ண அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்டோன்னே இவனுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து சொல்கிறான், ஓகே உனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நீ ஜெயிச்சிட்ட, எப்பவும் போல் நீயே ஜெயிச்சிட்ட. ஸோ இந்த டைம் வந்துட்டு நான் ரிட்டன் வரதுக்கான டைம் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா மேரி அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கல. நீ வந்துட்டு என் மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமாக அப்சஸ்ட் ஆகிருக்க. நான் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கேன். நானுமே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். நீயும் நானும் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு கப்பல்ஸு. ஒரு ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்டுக்காக எப்படி காத்துட்ருப்பாளோ, அதாவது ஒரு ஃப்ளவர் ஒரு வேஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் உனக்காக அந்த வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு அவனோட கையை பிடிச்சி இவ பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை இல்லை நீ இந்த மாதிரி பண்ணாத மாதிரி அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே பிடிச்சிக்கிறானுங்க. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே சாரி என்னை மன்னிச்சிரு, எனக்கு இதை விட்ட வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனோட அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கா. அந்த சைடு அவனோட மண்டையில் அடித்து அவனை பார்த்தீங்கன்னா மட்டையாக்கிறானுங்க. இந்த மேடமுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கான்னு ஒத்துட்டு இருந்திருப்பா. ஸோ 2 பேரும் ஒன்றா காரில் வந்துட்டு இருக்கும்போது அவள் சொல்லிகிட்டு இருக்கா, நம்ம அந்த டாக்டரை இந்த மாதிரி விட்டுட்டு வந்திருக்க கூடாது, அந்த ரோசிக்காவது கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் பேரை கேட்டோன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ரொம்பவே கோவமாக வண்டி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறான். ரோசிக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி விஷயத்த சொல்லும்போது அவள் பதறி போய் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கா. ஸோ காங் பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, நீ வந்துட்டு என் கையை பிடிச்சி என் கூட வரதா சொன்ன, ஆனால் நீ என்ன முட்டாளாக்க முடியாது. உன்னோட கண்ணு எல்லா உண்மையுமே என்கிட்ட சொல்லிகிட்ருக்கு. இதுக்கப்புறமா அந்த லூசு பையனோட பேரை கூட என்கிட்ட சொல்லாத, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த நேரம் காங்கோட பிஏ பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரசிடெண்ட் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்காரு அப்படின்னு. சரி, அந்த டாக்டர் எப்போ வராராம்? இந்த சர்ஜரி வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி, அதனால 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வருவாங்களாம். ஏன்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காம்மா அப்படின்னு. இது 3 மாதமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். ஸோ இது எல்லாத்தையுமே மேரியும் கேட்க தானே செய்கிறா. அதனால் அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்கான். 3 மாதம் என்ன, 3 நாள் அப்படின்றதே ரொம்ப லேட்டு. அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துர்லாம், தயவு செஞ்சு அவங்கள வர சொல்ல அப்படின்னு. இந்த டைமை யூஸ் பண்ணி இவ பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி அப்படியே ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்கிறதுக்கு சுத்தமாகவே ஐடியா இல்லை போல். இதை காங் பார்த்துட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மேரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கார் பார்த்தீங்கன்னா ஏற்றி இருந்திருக்கோம். இவன் கரெக்டாக பிடிச்சி இழுத்துட்றான். ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. என்னோட ஹார்ட்டு நான் சொல்கிற விஷயங்களை தான் கேட்கும். ஸோ அதனால் அதை வச்சு உன்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த சோலே இல்லாத இந்த யூஸ்லெஸ் பாடியை உன் கூட வச்சுருக்கிறனால நீ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுற. ஆனால் வேறு யாரைனாச்சும் நீ ஹர்ட் பண்ண அப்படின்னா உனக்கு இந்த பாடி கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதாவது டைரெக்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சு சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு இவனை டச் பண்ணக்கூடாது, அவனை ஹர்ட் பண்ணக்கூடாது, பண்ண அப்படின்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவன் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி போகும்போது அவன் பிடிச்சிக்கிறான். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இவனுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரியல. ஸோ அதனால தான் அவனுக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அந்த சைடு அந்த ரோசியை கட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறான். அவன் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே கிடக்கான். ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவனை காப்பாற்றி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுறான். அப்படியே கையை பிடிச்சி ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்கா. ஏன்டா, மற்றவங்க எல்லாருமே ஈஸியாக லவ் பண்ணுறாங்க, ஈஸியாகவே பிரேக்கப் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனால் உனக்கு மட்டும் ஏன் இந்த லவ் அப்படின்றது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது உனக்கு அப்படின்ட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா.
அதே சமயம் மேரி பார்த்தீங்கன்னா ஒரு கனவு கண்டுட்டுருக்கா. அதாவது யூனும் மேரியும் அவங்க அம்மாவை வந்துட்டு யூனோட பிளேஸ்க்கு கூட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும், நடுவில் பார்த்தீங்கன்னா காங் வந்து அப்படியே முறைக்கிற மாதிரியும். ஸோ அப்படியே பதறி போய் கண் முழிச்சு பார்த்துட்ருக்கா. நம்ம எங்கடா இருக்கோம் எங்கடா இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா வந்துட்டு ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமில் இருக்காங்கள்ல, அங்கே தான் இருக்காங்க போல். ஸோ அப்படியே உள்ள காங்க காட்டுறாங்க. அவங்க மாமியார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எது நான் யாரா? உங்களுக்கு நான் ஞாபகம் இல்லையா? அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மேரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு. அப்போது அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என் பொண்ணு வந்துட்டா அப்படின்னு. அதுக்கு காங் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, அவங்க பொண்ணு ஃபேஸை மாற்றி அடையாளத்தையே மாற்றிட்டா. அப்படி இருந்தால் அவளை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் நான் மருமையன், என்னை மட்டும் கண்டுபிடிக்க தரல. என்ன கொடுமைடா அப்படின்ட்டு. அப்போது இந்த அம்மா வந்து சொல்லிட்டுருக்காங்க, நீ ஏன் தனியாக வந்திருக்க? என்னோட மருமகன் எங்கள் அம்மா வரலையா அப்படின்னு. காங் பார்த்தீங்கன்னா, நான் தான் இங்கே இருக்கேனே அப்படின்னு. இல்லை நீ ஒன்றும் என்னோட மருமகன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் கடுப்பாயிட்ருக்கான். ஸோ கையில் பார்த்தீங்கன்னா கர்ஷிப் வச்சுருக்காங்க. யூன் கொடுத்துருப்பான் போல். அதை பிடுங்கிட்டு இருக்கான். இது வந்து கத்திட்டு இருக்காது, என்கிட்ட கொடு அது என்னோட மருமகன் கொடுத்தது அப்படின்னு. ஸோ அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு இவனோட கர்ஷிப் எடுத்து கொடுத்துட்ருக்கான், இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு இது வேண்டாம், என்னோட தான் வேணும், அதை கொடு அப்படின்னு. ஸோ மேரி பார்த்தீங்கன்னா அந்த கர்ஷிப்பை எடுத்து கையில் கொடுத்துட்ருக்கா. அப்போ தான் இந்த அம்மா அமைதியாகுது. காங் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பாகி வெளியே வந்துடுறான். இவளும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே தான் வந்துட்டுருக்கா. அவனுக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்னு. நான் வந்துட்டு அவங்களோட மருமையன், எனக்கு இந்த இடம் தெரியாதா என்ன அப்படின்ட்டு. இங்கே பாரு, நான் இவங்கள பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்ட்டு. இங்கே பாரு, நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் அம்மாவை இந்த இடத்துல மறைச்சி வச்சுட்டு உன்னோட ஃபேஸ் எல்லாம் மாற்றிட்டு என்கிட்டேருந்து ஓடலான்னு பார்த்தேன். ஆனால் நான் உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் எதுக்குமே பயப்பட போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காளா. அதெல்லாம் முடியாதுமா, ஏன்னா நீ தான் உங்கள் அம்மாவை உன்னோட வீக்னஸாகவே வச்சுருக்கியே. அவங்கள ஏதாவது நான் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. சரி, நான் வந்துட்டு நீ என்ன சொல்கிறியோ அதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் எங்கள் அம்மாவையோ இல்லை யூனையோ நீ வந்துட்டு ஹர்ட் பண்ணக்கூடாது, அதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு. யூனோட பேரை சொன்னோன்னே உனக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே அந்த யூன் பேரை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்டான் போல். நேராக காங்கோட வீட்டுக்கு வந்து தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். நான் வந்து காங்கை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க, காங் இங்கே கிடையாது, பேசாமல் நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு. ஸோ அங்கிட்டு மேரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்கா, நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு. இல்லை நீ அவனோட போகாத, அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, நீ போகாத அப்படின்னு. இல்லைம்மா நான் ரிட்டன் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறா. 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி காங் சொல்கிறான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அந்த ஸ்டெப்பில் ஏறக்கூட அவளுக்கு பயங்கர பயமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். நம்மளோட பெட்ரூமு, அப்புறம் என்னோட ஒர்க் ரூமு எல்லாமே வந்துட்டு அப்படியே தான் இருக்குது. நான் எப்படி உனக்கு கொடுத்தனோ அதே மாதிரி தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் உன்னோட ஃபேஸையுமே நான் திரும்ப கொடுத்துட்றேன், எங்கள் அப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. உனக்கு புரியுதா அப்படின்ட்டு அப்படியே அவளோட ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா டச் பண்ணி அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. சரி ஓகே, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கில்ல, உனக்கும் ரெஸ்ட்டு தேவை தான் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டத்தோடு தான் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்படியே அந்த யூனை தான் கட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்துடுது. வாசல்லே பார்த்தீங்கன்னா காங்க 2 பேர்த்த நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கான். ஸோ அந்த கேர் கிவர் இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. வேமா யூன் பார்த்தீங்கன்னா அவங்கள பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு. ஸோ அவங்களும் சொல்லிட்டுருக்காங்க, இங்கே ஒரு பொண்ணு வருவாள்ல, அவள் வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னான். ஆனால் அவள் தான் உண்மைக்குமே அந்த அம்மாவோட பொண்ணாம்மா. அவளோட முழு ஃபேஸையுமே மாற்றிட்டா. அது மட்டும் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அத்தடி ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு அதெல்லாம் கேட்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறமா மேரி தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக உட்காந்துட்ருக்காளா. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லேடி காப் தான் வந்துட்டுருக்கா. அவங்களோட ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு. உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ வந்து என் ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுறியா? நீ தான் என்னை வந்து சேஸ் பண்ணி என்னை பிடிச்சிட்டு வந்தியா? என் ஹஸ்பண்ட் என்னை எந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ணுறாருன்னு உனக்கு தெரியுமா? அப்படி இருந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓகே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது. உண்மையாகவே வா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் ரொம்பவே டிப்ரெஷன் தாங்காமல் தான் இங்கேருந்து ஓடி போயிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களை சேஃபாகவும் ரொம்ப காமாகவும் ஆக்க வேண்டியதான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா.
புரிஞ்சிருது. இவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சோகமா உட்காந்துட்ருக்கா. அந்த சைடு யூன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கான் அவள நெனச்சு. ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சுட்டு போயிருந்திருப்பாள்ல, நான் வந்துட்டு ஓடியெல்லாம் போகல. நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ண போறேன் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, அவ தங்கியிருந்தாள்ல, அந்த வீட்டுக்கு தான் வந்து பார்த்துட்ருக்கான். அந்த இடத்துல நெறைய மெமரீஸ் எல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா சேர்மனை மீட் பண்ணுறதுக்காக காங் பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். அம்மா, உன்னோட பொண்டாட்டி எங்கடா? அவளை வந்துட்டு கூட்டு வா. அவள் கோமால இருந்தானா? அவளை பெட்டோட தூக்கிட்டு வா. அவள் செத்து போயிட்டாளா? அவளோட பாடியை கொண்டு வந்து கொடு. நான் இப்போவே அவளை பார்க்கணும் அப்படின்ட்டு. அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்துட்டு நான் அவளை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி பொய்யெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. உங்கள் அம்மா எதுக்காக அவளே ஷூட் பண்ணி இறந்து போனா, உன்னை தனியாக விட்டு போனான்னு தெரியுமா? ஏன்னா நீ வந்துட்டு பெட்டரான பர்சனே கிடையாது, நீ ஒருத்தான ஆளுமே கிடையாது அவளுக்கு. அதனால தான் அவள் உன்னை தனியாக விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியல. என்ன அவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு. அப்படியே அவனோட வீட்டுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கான். அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே நிற்க வச்சுருப்பான். அவங்க எல்லாத்தையுமே போக சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான். அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறான். இவனும் மேரியும் சேர்ந்து எடுத்திருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை அப்படியே கீழே தள்ளிட்டு பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா அவனும் அவங்க அம்மாவும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக கில்ட்டியாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி விரக்தியோட தான் மேலே வந்துட்டுருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கா. அவனை பார்த்தோன்னே அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டுருக்காள்ல. இவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கான்ல. ஸோ அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு இப்போ தான் மூச்சே வருது, நீ எனக்காக இங்கே வெயிட் பண்ணுறில்ல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அவன் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. அவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும் போல். ஸோ அப்படியே கையை பார்த்தீங்கன்னா அவள் பிடிச்சி எடுத்து விட்டுட்டுருக்கா. ஒரு மாதிரி பார்க்குறா. இவனும் பார்த்தீங்கன்னா பார்க்குறான். நம்ம 2 பேத்துக்கும் இனிமேல் டைம் தேவை அப்படின்னு. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணேன்னு தெரியுமா? இருந்தாலும் உனக்கு டைம் தேவையா அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கான் பெட்டில். ஏன் ஏன் என்னை இந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணுற? என்னால் முடியலை. நான் உன்னை வந்துட்டு ட்ரூவாக தானே லவ் பண்ணுறேன். ஏன் உனக்கு அந்த விஷயங்கள் புரியவே மாட்டுது? பேசாமல் நான் செத்துறட்டா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாளா. தயவு செஞ்சு நான் அந்த மாதிரி பார்க்காத, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, தயவு செஞ்சு அந்த மாதிரி பார்க்காத அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கா. நம்மளுக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து நீ வந்துட்டு என்னையா பார்த்ததே கிடையாது, உங்கள் அம்மாவை தான் என்னை பார்க்குற அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நீ சொல்கிறது ரைட்டு தான், நம்ம 2 பேத்துக்கும் டைம் தேவைப்படுது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் இவனை காட்டுறாங்க. அவனோட ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹான் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், என்னோடய பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் பார்த்து செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு. சரி ஓகே, டைம் எடுத்துக்கோ, ஆனால் கூடிய சீக்கிரம் இங்கேருந்து போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு. அப்போ இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீ வந்துட்டு அந்த காங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இரு, அவன் வந்து உன்னை கொலை பண்ண மாட்டான். ஏன்னா மேரியோட ஃபேஸை நீ மட்டும்தான் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்துட்டு உன்னை கொலை பண்ணாமல் வேறு என்ன வேணாலும் பண்ண முடியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ளே பார்த்தீங்கன்னா ரோசி வந்துட்டுருக்கா. ஆமாம், நீ அந்த லாயரை பற்றி பேசினில்ல அப்படின்ட்டு அப்படியே திரும்பி ஹானை பார்க்குறா. ஏதோ டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவன் ஏதாவது போய் காங்கிட்ட போட்டுக்கிட்டு விட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வா வெளியே போயிட்டு பேசலான்ட்டு 2 பேரும் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரி லாயர்கிட்ட பேசினேன், ஆனால் அவர் வந்து எவிடன்ஸ் கேட்குறாரு. அவங்க வந்து மேரி அடித்ததுக்கான ஏதாவது ஒரு ப்ரூஃப், அதாவது அவள் உடம்புல வந்துட்டு இந்த மாதிரி காயங்கள் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து தேவை. ஆனால் இவங்க ரொம்ப பெரிய இடம், ஸோ அவங்களோட மிஸ்டேக் எதையுமே வெளியே காட்ட மாட்டானுங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, மேரி வந்துட்டு ஒரு எவிடன்ஸை க்ரியேட் பண்ணணும். அவன் வந்துட்டு அடித்து இந்த மாதிரி காயெல்லாம் ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்ட்டு. இல்லை, அவள் திரும்பவும் அந்த வழியெல்லாம் அனுபவிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதே சமயம் காங்க காட்டுறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் லாயரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கள்ல, அந்த விஷயம் பார்த்திங்கன்னா இவனுக்கு எப்படியோ தெரிய வந்தது. அந்த கான் வந்து சொன்னானா என்னன்றது தெரியல. இது லாயரை பார்க்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இவனும் யோசிச்சுட்டு, சரி அந்த லூசு பையனை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு காங் பார்த்தீங்கன்னா அந்த யூனோட வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. அப்போ காங் வந்து சொல்லிட்டு இருக்கான், என் பொண்டாட்டி சொன்னாப்பா இந்த மாதிரி உன் வீட்டுக்குள்ளே ஒரு கார்டன் இருக்குது, அது ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கார்டனை உருவாக்க போகிறோம் அப்படி இப்படின்ட்டு. டே, சும்மா அந்த மாதிரிலாம் பினாத்திட்டு இருக்காத, நீ வந்து மேரியை போக விடு, அவள் ரொம்பவே கஷ்டத்தோடு தான் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு. கிடையாது, அவள் வந்துட்டு என் கூட ரொம்பவே பிடிச்சி தான் இருக்கா, நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். சும்மா ரீலெல்லாம் விட்டுட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையா அவளை வந்துட்டு இங்கேருந்து போக விடு.
அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு உன் மேலே கேஸ் கொடுப்பேன், நீ வந்துட்டு அவளை ரொம்பவே அடித்து கொடுமைப்படுத்துகிற அப்படின்றத வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு. ஐயையோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. அந்த மாதிரிலாம் நீ பண்ணாதப்பா ப்ளீஸ், ஏன்னா நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன். என்னடா இந்த மாதிரிலாம் நான் கேட்பேன்னு நினைக்கிறியா? உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஏன்னா சார் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுமா? என் பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணி செத்து போனால் உன் பொண்டாட்டியோட ஃபேஸை கொடுத்துருக்க. ஸோ இது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீ டாக்டரா? அச்சச்சோ, இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா டாக்டராக கூட இருக்க முடியாது. அதனால் எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடுவில் வர்ற விஷயத்த இதோட விட்டுரு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். காங் சொல்கிறதுமே ஒரு விதத்தில் கரெக்டு தானே, அவன் ஒன்றும் தப்பாக சொல்லிட்டு போகலன்னு தான் எனக்கு தோணுது. அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான். அந்த லேடி காப்கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி மேடம் வந்துட்டு அவங்களோட ஒர்க் ரூமுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க, ஏதோ நிறைய விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. சரி ஓகே, அவளை கூப்பிட்டு போ, வீட்டில் யார் கண்ணிலையும் படாமல் பாதுகாப்பாக கூப்பிட்டு போ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிஏட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீ வந்துட்டு இவனை வாட்ச் பண்ணுறா, அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு. அப்படியே மேரியை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஸோ அப்படியே 2 பேரும் அந்த வீட்டுக்கு மேலே தான் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கா. அதே சமயம் அந்த யூன் பையன் இருக்கான் பாருங்க, அவனுமே இந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். பின்னாடியே ஒரு ஆளும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவன் வரதை கரெக்டாக இந்த லேடி காப்பு பார்த்துட்றா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்குக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்ல அவனுக்கா வெறுப்பாயிட்டு இருக்குவோ, அவனும் அங்கே தான் வந்திருக்கானா அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல, விட்டா பைத்தியமாகவே ஆயிடுவான் போல. இவளும் அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரா. கரெக்டாக இவனுமே வரான். ஸோ இவளுக்கு அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அழுகையாக வந்துட்டுருக்கான். அவன் டக்குன்னு வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான், எல்லாம் ஓகே தானே அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, அவனுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை தள்ளி விட்டுட்ருக்கா. நான் வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான் இருக்கேன், அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், அவன் என்கிட்ட நல்ல விதமாக நடந்துப்பான் அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே இங்கே முடிச்சுக்கரலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இல்லை, நான் நம்பலை, ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டே இருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னடா அவன் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாளே அப்படின்ட்டு அப்படியே கீழே வந்துட்டுருக்கு. அந்த லேடி காப்பும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருக்காங்களா, நானே வீட்டுக்கு போய்க்கிறேன். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எதுவும் சொல்ல வராளா, இதுக்கு கூட நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துட்ருக்காளா. அந்த யூன் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு கொடையை பிடிச்சிட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கான். லைட்டாக மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த ரோஸ்மரி செடி இருக்குல்ல, அதில் ஒரே ஒரு பாட்டை மட்டும் எடுத்து ரேப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். இந்த செடிக்கு பல அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தான் சிச்சுவேஷன் வந்தாலும் நம்மளோட ஹோப்பை விடவே கூடாது. ஸோ நீயுமே என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் தன்னம்பிக்கையை விட்டுறாத, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இரு, எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இவ பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே உட்காந்துட்ருக்கா. பஸ்ஸும் பார்த்திங்கன்னா வந்துடுது. ஸோ இவ பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகிறாள, போகும்போது இவனும் எந்திரிக்கிறான், அதை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா அதையும் வாங்கிட்டு அப்படியே பஸ்ஸில் ஏறிக்கிறா. ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு. அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகுறாங்க. இவன் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த யோசிக்கிறா, எனக்கு வேறு சாய்ஸ் கிடையாது, நான் ஒன்றை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், எனக்குமே வேறு சாய்ஸ் கிடையாது, நான் உன்னை இந்த மாதிரி போக விட மாட்டேன் அப்படின்னு. பட் இருந்தாலுமே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 பேருமே வந்துட்டு யோசிக்கிறாங்க, காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு கொடையை பிடிச்சிட்டு அவளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், எப்போ தான் வருவா அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடையை பிடிச்சிட்டு தான் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டே காங்க பார்த்து வர மாதிரி இருக்குது. காங்குக்கா ஒரு மாதிரி அழுகையே வந்துடுது, இவன் நம்மளை பார்த்து ஸ்மெயில் பண்ணுறாளா அப்படின்னு. பார்த்தா இவனோட இமேஜினேஷன் தான். அவள் பார்த்தீங்கன்னா மூஞ்ச தொங்க போட்டுட்டு ரொம்பவே சோகமாக தான் வந்துட்டுருக்கா. இப்போ தான் இவனுக்குமே புரியுது. ஸோ வந்து சொல்லிட்டுருக்கான், நீ அந்த ரூமுக்கு போனதான் நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் முடிக்க வேண்டியது இருந்தது, அதனால தான். சரி ஓகே, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படின்ட்டு அவள் ஒரு கொடை கொண்டு வந்திருப்பாள். அந்த கொடையை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுட்டு அப்படியே கைத்தாங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா இவன் என்ன தான் பண்ணாலும் மனசு மாற மாதிரி தெரில. அதே சமயம் இவனு கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவனோட வீட்டுக்கு வராங்க. ஆல்ரெடி ரோசி இருக்கா, டே இவ்வளோ லேட்டாக எங்கடா போயிட்டு வர அப்படின்னு. அது நான் மேரியோட அந்த பழைய வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். என்ன சொல்கிற? ஆமாம், அங்கே நான் அவளை மீட் பண்ணேன், அவள் ஓகே தானே. அது அவளே ஒரு ஜெயிலை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அவளே லாக் பண்ணிக்கிட்டா. என்கிட்ட சொன்னான்,
நான் இதுக்கப்புறம் அவனோட திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவள் எதுவுமே வாயை திறந்து சொல்லலைனாலுமே எனக்கு வந்துட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவளோட இதயம், அவளோட கண்கள் எல்லாமே வந்துட்டு எனக்கு சொல்லுது. நான் உனக்காக தான் உன்னை விட்டு போகிறேன் போகிறேன், நீ ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. நான் என்ன தான் பண்ணுறது, அவளை எப்படி தான் நான் இந்த பிரச்சனையிலேருந்து கூட்டு வரதுன்னு தெரில அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அதே சமயம் காங்க காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்போ காங் வந்து சொல்லிகிட்ருக்கா, நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா சரி நீ பண்ணுறத பண்ணு அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்ருக்கா. கேட்குறான், என்னாச்சு உனக்கு இதில் ஹாப்பி இல்லையா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு. இந்த டிஷ் எல்லாத்தையுமே நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு எதுவுமே நல்லாவே இல்லை. நீ குக் பண்ணது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. நீ இல்லாமல் என்னால் சுத்தமாக வாழவே முடியாது. நான் ஏன் இந்த மாதிரி க்ரூவெல்லாம் மாறினேன் அப்படின்னா, அது உனக்காக மட்டும்தான். எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோ அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி மாறிட்டேன். சரி, இது கூட நம்ம ஒரு ஒயினும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ஒயின் எடுத்து ஊற்றிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். அன்னைக்கு மட்டும் நான் அந்த பேக்கை கண்டுபிடிக்கல அப்படின்னா உன்னை நான் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது அப்படி. அந்த பேக்குக்குள்ளே ஃபோனு, காசு, அப்புறம் துணிமணி இதெல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே பார்க்குறா. இது மட்டும்தான் அவன் கண்டுபிடிச்சானா, அதை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு. அதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்றது தெரில. அப்படியே திரும்பவும் ரோசியை தான் காட்டுறாங்க. ஸோ அவகிட்ட யூன் வந்து சொல்லிட்டு இருக்கான், மேரி எப்படியாவது இதுலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னா அந்த காங் பையனை வேற ஒரு விஷயத்தில் வந்துட்டு இன்வால்வ் பண்ணி விடணும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில அப்படின்னு. அப்போ ரோசி வந்து சொல்லிகிட்ருக்கா, நான் அவனை டீல் பண்ணுறேன், ஸோ நீ வந்துட்டு உன்னோட வேலைகளை பாரு அப்படின்னு. அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, இந்த மாதிரி பார்க்காத, நீ வந்து ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு. இவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. அந்த டைம் இவனுக்கு அந்த ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து கால் வருது, ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் போல், ஸோ சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு. இவளும் கேட்குறா, என்னடா சொல்கிற, நீ அப்பியர் ஆக போறியா அப்படின்னு. ஆமாம், ஏன்னா ஏன்னா மேரி வந்து இந்த ரேடியோலாம் கேட்பா. ஸோ அவளுக்கு நான் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற விதமாக பேசணும், அதனால தான் இந்த ஷோக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஸோ எந்த விதத்துலலாம் சான்ஸ் கிடைக்குதோ அவளை ரீச் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இதுக்கப்புறம் மேரியை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அந்த ட்ராயிங் ரூமுக்கு தான் ரிட்டன் வந்துட்டுருக்கா. யூன் வந்துட்டு அவளுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்துருப்பான் போல். அந்த லெட்டர் எல்லாத்தையுமே எடுத்து படிச்சுட்ருக்கா. நான் வந்துட்டு ஒரு ஜெயிலை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்னையவே லாக் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்கான கீ வந்து என் கையில் தான் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவ கூட அந்த பேக்கை அந்த மலையில் போட்டு போயிருந்துருப்பாள்ல, ஸோ எடுக்க முடியாமல் அந்த நேரம் காங் வந்ததுக்கப்புறம் அந்த பேகுக்குள்ளே இருந்து இனிமேல் அதை கண்டுபிடிக்கலை, அப்போ அது எங்கே தான் இருக்கும், அதுதான் என்னோட கீ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அந்த பேக்கில் என்ன இருந்தது அப்படின்றது தெரில. இதுக்கப்புறம் அந்த சேர்மனை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்டெப் மதர் இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா ஏற்றி விட்டுட்ருக்க உங்கள் பையன் வர வர ரொம்பவே வியர்டாக சில விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவனோட ரூமுக்கு முன்னாடி நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ மேரி திரும்ப வந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு. எது என்ன சொல்கிற அப்படின்ட்டு அவர் பார்த்திங்கன்னா கோவமாக போயிட்டுருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்குது. வேணுக்குனுமே தான் அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கும் போல். ஸோ இவரும் அந்த ஸ்டெப்புக்கிட்ட வராரு. பட் அவங்க யாருமே உள்ளே விட மாட்டானுங்க. ஒருத்தவன் பார்த்திங்கன்னா காங்கு தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த சைடு காங்கு கட்டுறாங்க. இவனுக்கு வந்து மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி ரோசி பார்த்திங்கன்னா அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதை பார்த்து அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சேர்மன் வந்து மேலே போக ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபோன் வருது. என்ன ஆனாலும் சரி அந்த ஆளை மேலே மட்டும் விட்டுறாது அப்படின்ட்டு அவனு கிளம்பி வந்துட்டுருக்கான். இந்த சைடு மேரி பார்த்திங்கன்னா அந்த குட்டி பேக்கை தான் தேடிட்டுருக்கா. அந்த டைம் இந்த சேர்மன் பார்த்திங்கன்னா எப்படியும் மேலே வந்துட்டாரு. அந்த லேடி காப் பார்த்திங்கன்னா எவ்வளவோ தடுக்க பார்த்தாலும் முடியலை. நீங்கள் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ என்னை தடுக்கிறியா அப்படின்ட்டு அடிக்க போகிறாரு. அந்த நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மேரி வந்துடுறா, போதும் நிறுத்துங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காரு. இந்த பொண்ணு அந்த பொண்ணு தானே, அன்றைக்கி கூட நம்ம ஆஃபீஸ்க்கு வந்ததே, இது கூட ஹைனா தானே அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. மேரி பார்த்திங்கன்னா அந்த லேடி காப்பை அமுச்சு விட்டுட்டு என்னை மன்னிச்சிருங்க, எப்படி இருக்கீங்க மாமனாரே அப்படின்ற மாதிரி கேட்குறா. எது மாமனாரா, நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் தான் மேரி அப்படின்னு. என்ன நீ என்ன சொல்லிகிட்ருக்க, உன்னோட ஃபேஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அதை நான் எரேஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அந்த ஃபேஸு
கிடையவே கிடையாது அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா சரியான சைக்கோவா இருப்பான் போல. ஸோ செம்ம கடுப்பாயிருது. எவ்வளோ தைரியம்னு தான் நீ இந்த மாதிரி மூஞ்ச மாத்துவ அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பூத்தொட்டி எடுத்து அடிக்க வந்துட்டுருக்காரு. கரெக்டாக காங் பார்த்தீங்கன்னா இடையில வந்துடுறான். கையிலேயே அந்த பூத்தொட்டி வச்சு அடிச்சிடுறாரு. என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. எவ்வளோ தைரியம் இருந்தா இவ வந்துட்டு அந்த ஃபேஸை மாற்றிருப்பா. உடனடியாக இவளை வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து துரத்தி விடு அப்படி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சால்வ் ஆயிரும். நான் வந்துட்டு அவளோட ஃபேஸை திரும்பவும் கொண்டு வருவேன் அப்படின்னு. என்னடா பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போது முடியாதுன்னா நீங்கள் 2 பேருமே சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா நான் போகிறேன், உனக்கு இந்த கம்பெனிலேருந்து ஒத்த பைசா கூட தரமாட்டேன், எனக்கெலாம் எதுவுமே வேணாம் ஐயா. ஆனால் அது உன்னால் முடியாது, ஏன்னா உன்னை பற்றின நிறைய சீக்ரெட் என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. இந்த மேரிக்காக அவங்க அப்பாவே பார்த்தீங்கன்னா அவன் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உடச்சி தள்ளிட்டு இருக்காரு. இவளுக்காக நீ என்னவே எதிர்த்து பேசுறியா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. மேரி பார்த்தீங்கன்னா இந்த காங் வந்துட்டு கொஞ்சம் வயலண்ட்டாக இருக்கான், அது ஒரு சைடு இருந்தாலுமே இந்த அப்பங்காரர் இருக்கான்ல அவனுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மேரியோட ஃபேஸில் ஒரு இது இருக்கும் போல். ஏன்னா என்னதான் இருந்தாலும் முன்னாள் மனைவி ஆயிடுச்சு. ஸோ அவள் ஃபேஸை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே தான் லாக் பண்ணி வச்சுருக்கானுங்க போல். இந்த மாதிரி வயலன்ஸுக்கு நடுவில் நம்ம வாழ முடியாது அப்படின்றதுக்காக தான் அவன் இந்த இடத்துலேருந்து போகணுன்ற மாதிரி நினச்சிருந்துருப்பாளா என்னன்றது தெரில. ஸோ காங்குமே பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா எந்த மாதிரி தான் ரொம்ப வயலண்ட்டாக நடந்துப்பான் அப்படின்றனால தான் மேரியை வந்துட்டு ரொம்பவே வந்து ப்ரொடக்டிவாக வச்சுருக்கான் போல். ஸோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்று பாதுகாப்பேன், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு. இதுக்கப்புறமா காங் பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்டுருக்கும்ல, அதுக்கு பேண்டேஜெல்லாம் போட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். இன்றைக்கி நைட்டு நான் அவன் கூட டின்னர் சாப்பிட்லான்னு தான் நினச்சேன், பட் முக்கியமான ஒரு ஆளை நான் மீட் பண்ணோம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு. இதுக்கப்புறமா யூனு ரோசி 2 பேத்தையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி நான் அவன் மேலே கேஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் காங் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான், நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும், மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு. அவளுக்கு பார்த்தீங்கன்னா பதறுது. இதுக்கப்புறமா அவனை மீட் பண்ணுறதுக்கு யூன் தான் வந்துட்டுருக்கான். காங் வந்து சொல்லிகிட்ருக்கான், எனக்கு தெரியும்டா, நீ தான் வருவன்றதே எனக்கு தெரியும், உன்னோட பிளான் தானே இது. இங்கே பாரு, எனக்கும் அவளுக்கும் வந்துட்டு நடுவில் லவ் மட்டும்தான் இருக்குது. நேற்று கூட நாங்கள் 2 பேரும் ரொம்ப லவ்வபிளாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு. பேசிகிட்டு இருந்தியா இல்லை நீ அவளை பிளாக்மெயில் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். டே, அவள் என்னோட பொண்டாட்டிடா, என்ன நடந்தாலும் அது எங்கள் 2 பேத்துக்கு நடுவில், நீ எதுக்குடா உள்ளே வந்துட்டுருக்க, இது உன்னோட ஒரு பிளானுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ தேவையில்லாமல் உள்ளே வராத, அப்புறம் நீ தான் ரொம்பவே கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன ஆனாலும் சரி நான் அவளை பாதுகாப்பேன்டா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறான். இவனுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த சைடை மேரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த பேகை தான் ரொம்ப வெறித்தனமாக தேடிட்டு இருக்கா. ஸோ அந்த லேடி காப் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிற்கிறாங்க. அவளை பார்த்தோன்னே எங்கே இவதை பற்றி காங்கிட்ட சொல்லிடுவாளோ அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு அந்த ட்ராயிங் ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் வந்துட்டு ட்ரா பண்ணி அப்படியே பாதிலே வச்சுருக்கா. அது ஒரு மாதிரி பார்க்குறேன், சரி இதனாச்சும் நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே சமயம் யூன் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ ஸ்டேஷன் வந்துட்டான். அந்த ரேடியோவில் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நான் ஒருத்தவங்களை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணேன், பட் அந்த பர்சன் ரொம்ப தூரமாக ரொம்பவே பயத்தோட ரொம்பவே ஹோப் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்களோட அந்த ஹோப் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. ஒன்ஸ் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நல்லபடியாக நடக்கும். என்ன ஆனாலும் சரி ஹோப்பை மட்டும் விட்டுறாத, அது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு அவன் சொல்கிறத கேட்கும்போது இந்த மேடமுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி வர மாதிரி தான் தெரியுது. அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கள்ல, அந்த மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு ஞாபகம் வருது. ஸோ அவன் ஒரு கீ செயின் கொடுத்துருப்பான்ல, அந்த கீ செயின் எடுத்து ரொம்பவே ஃபீலிங்ஸோடு பார்த்துட்டு இருக்கும்போது காங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே வந்துட்டுருக்கான். கையில் பார்த்தீங்கன்னா அவள் தேடிட்டுருக்காள்ல, அந்த பேக்கை எடுத்துகிட்டு தான் வரான். ஸோ இதைத்தான் நீ நாள் ஃபுல்லாக தேடிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் இதுக்குள்ளே எங்கள் அப்பாவோட திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு, அதனால தான் நான் தேடிட்டு இருந்தேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை முழுசாக நம்பணும், உனக்கு என் மேலே நம்பிக்கை வர மாதிரி நான் நடந்துக்கிறேன், அதே மாதிரி நானும் உன்னை வந்துட்டு நம்புகிறேன், சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படியே ரோசியை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பாரில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹார்ன் வரான். ஸோ அவள் டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாளா, ஒரு நிமிஷம் இரு, நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். காங் வந்துட்டு மேரியோட ஃபேஸை திரும்பவும் மாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஸோ அதை மட்டும் பண்ணிட்டோன்னா உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, அவன்கிட்ட தூரமாக இருங்க அப்படின்னு. என்னடா பேசிகிட்டு இருக்க, அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு, ஏன் இந்த காங்குக்கு இது புரியலை, சரியான பைத்தியமாக இருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆமாம்,
அதனால தான் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல டாக்டரை மட்டும் அவனுக்கு பிடிச்சி குடுத்துட்டு நான் இங்கேருந்து போலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, நேரா அந்த யூன் கிட்ட அவ ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. அவனுக்குமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் காங் அப்புறம் மேரி 2 பேத்தையும் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து மேரி வந்துட்டு இப்படியே லைட்டாக கண் முழிச்சுட்டு அந்த ட்ராயிங் ரூமுக்கு வந்துட்டுருக்கா. ஸோ அந்த பேக் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கா. அது உள்ளே வந்துட்டு ஏதோ தச்சு வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கத்தி எடுத்து அப்படியே கிழிச்சு பார்க்குறா. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு இருக்குது. ஸோ அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நான் இங்கேருந்து போகிறதுக்கான கீ இதுதான், என்னோடய ஃப்ரீடம்மை நான் திரும்பவும் வாங்கிக்க போகிறேன், எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்ருக்கு. அதே சமயம் காங் பார்த்தீங்கன்னா லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறான். பக்கத்தில் ஆளை காணோம். இவ எங்கடா போனான் அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே தேடிட்டே வரான். கரெக்டாக அந்த மெமரி கார்டை பார்த்தீங்கன்னா அவன் பிடுங்கிக்கிறான். என்னது இது என்னது இது அப்படின்ட்டு மாட்டி பார்த்தா முன்னாடி வந்துட்டு மேரியா அடிச்சிருந்துருப்பான்ல, அந்த வீடியோ தான் இருக்குது. ஸோ இவனுக்கா பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அப்போ நீ திரும்பவுமே என்கிட்ட பொய் தானே சொல்லியிருக்க, இந்த எவிடன்ஸை எடுக்கிறதுக்காக தான் நீ என் வீட்டுக்குள்ளே வந்தியா? அப்போ நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட முட்டாளாவே ஆகிட்டு இருக்கேனா? உன்னை நான் எந்த அளவுக்கு நம்பினேன் தெரியுமா? என்னை நானே மாற்றிக்கிட்டு உன்னை வந்துட்டு லவ் பண்ணணும், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் எல்லாமே பொய் தானே. சரி, சாரி கேளு, சாரி கேளு, நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிட்றேன் அப்படின்ட்டு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஏன், உனக்கு அவன் வந்து ரொம்ப தைரியம் கொடுக்குறானோ, அதனால் வந்துட்டு நீ மன்னிப்பு கேட்க மாட்டியோ அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது முடியாது அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா பெரிய சைக்கோவாக மாறுற மாதிரி தான் தெரியுது. என்கிட்ட மன்னிப்பு கேளு கேளு கேளுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். அவள் பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரொவோக் ஆயிடுறான். ஸோ பயங்கரமாக கையெல்லாம் மடித்து விட்டு பயங்கரமாக அடிச்சிருந்துருப்பான் போல், நல்ல காயம்லாம் ஆகியிருக்கு. ஸோ இருந்தாலும் அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் அவனை லவ் பண்ணுறனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன், ஸோ என்னை நீ லவ் பண்ணு, என்னை விட்டு போகாத அப்படின்னு. ஆனால் அடி வாங்கிட்டு இதை கேட்குற அவளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. காங் பார்த்திங்கன்னா மாறணும், நம்ம நல்லபடியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறான். ஆனால் இவ தான் ஒரு டைம் பார்த்திங்கன்னா அவனை ப்ரொவோக் பண்ணி விட்டுறா. ஸோ அதனால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்துக்கிறான் போல். அப்படியே மறுநாள் காலையில் 2 பேரும் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. காங் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு நெக்லஸோ ஏதோ எடுத்து கொடுக்க வரேன். அப்போ இவ பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் ரோசியுமே இருக்கா. ஸோ அவளை பார்த்த உடனே டக்குன்னு உள்ளே வந்துட்டுருக்கா. உனக்கு ஓகே தானே, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு. வெளியே என்னோட ஹஸ்பண்ட் இருக்கான், அவன் உன்னை பார்த்தா பிரச்சனையாயிரும், இங்கே பாரு யூன் வந்துட்டு நிறைய விஷயங்கள் உனக்காக பண்ணிகிட்ருக்கான், ஸோ இந்த இதுலேருந்து நீ வெளியே வந்துடலாம் அப்படின்னு. இல்லை, அவனை இந்த மாதிரி மோசமான விஷயங்களை பண்ண சொல்லாத, அது அவனுக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவளோட கையை டச் பண்ணும்போது அவள் ஆணு கத்துறா. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே அந்த ஷர்ட்டெல்லாம் விளக்கிட்டு பார்த்தா பயங்கர காயமாக இருக்குது. இவளுக்கா ரொம்ப கஷ்டமாயிருதா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த லேடி காப் வேற வந்துடுறாங்க, சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால அவளும் அங்கேருந்து போயிடுறா. இந்த விஷயத்தை நம்ம யூன்கிட்ட சொல்லாமா அப்படின்ட்டு வரா. அதுன்னு ஏதோ சொல்ல வரா, பட் இருந்தாலும் சொல்ல முடியல, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போயிடுறா. இருந்தாலும் அவளுக்கு நிறைய காயம்லாம் பட்டுக்கும்ல. ஸோ மனசு கேட்கல, ரிட்டன் வந்து காங்கிக்கிட்ட யூன்கிட்ட எல்லா விஷயங்களுமே சொல்லிடுறேன். இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுது. நேராக காங்கோட வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்கான். காங்குமே இதை பார்க்குறான். அந்த லேடி காப் வந்து சொல்கிறாங்க, அவர் உங்களை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அவனை வர சொல்லு, பார்த்துக்கறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனு வந்து காங்கோட மூஞ்சிலே ஒரு பஞ்சை விட்டுட்ருக்கான். வலிக்குதா, இதே மாதிரி தானே அவளுக்கும் வலிச்சிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவனை ஒரு ஆளை கூட மதிக்காமல் மேரி மேரி அப்படின்ட்டு உள்ளே போய் தேடிட்டு இருக்கான். அவளும் பார்த்தீங்கன்னா வரா, ஆனால் அவளுக்கு அல்லாயிருது. அடி நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ காங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறியோட உள்ளே போயிட்டுருக்கானா, இங்கேருந்து ஃபஸ்ட்டு இருந்து போ, தயவு செஞ்சு போ அப்படின்னு. நம்ம 2 பேரும் இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது காங் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறான், அதுவும் கன்னோட. இதை பார்த்து அவளுக்கு பயங்கர அல்லாயுது. ஸோ கன் எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணுறான். யூன் ஷூட் பண்ணுவான்னு பார்த்தா அவனோட தலையில் வச்சுக்கிறான். எனக்கு வேறு வழியே இல்லை, என்னோடய லவ்வை உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை விட்டால் வேறு வழியே தெரியல மேரி, நானும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ நான் உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன். இந்த கன்னில் ஒரே ஒரு புல்லட் மட்டும்தான் இருக்குது, இதுக்கு மேலே முள்ள அப்படின்ட்டு ஒரு ட்ரிகரை வந்துட்டு அழுத்துறான்.
ஸோ இவ்வளோ கதறிட்டு இருக்கா. ஆனால் அது வந்துட்டு ஷூட் ஆகலை. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணுறா. அவள் வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனால் மறுபடியும் ஷூட் ஆகலை. ஸோ 3வது டைம் பார்த்தீங்கன்னா அவனோட கழுத்துக்கு கீழே வச்சுட்டு எய்ம் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அவள் வந்து காலில் வந்து விழுந்துட்டுருக்கா. சரி சரி, நான் வந்துட்டு உன்னை புரிஞ்சுக்கிறேன், நானும் உன்னை லவ் பண்ணுறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு. பாத்தியா, எனக்கு தெரிஞ்ச லவ் இது மட்டும்தான். அவள் வந்துட்டு என் கூட இருக்கணும், இல்லைனா நான் வந்துட்டு இல்லாமல் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஆஃப் லவ் இது மட்டும்தான். ஸோ நாங்கள் 2 பேர் வந்து மேட் ஃபார் ஈச் அதர்டா. நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே வந்துட்டு லவ் பண்ணி ஹாப்பியாக இருப்போம். சாகணுன்னாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சாவோம் அப்படின்னு. உண்மை தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் ஆமாம் அது உண்மை தான், நானும் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அந்த கன்னை தூக்கி போட்டுட்டவும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கும்போது, இந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா அந்த கன்னை எடுத்து தலையில் வச்சிட்ருக்கான். நீ உன்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணிடல, அதே மாதிரி நானும் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ட்ரிக்கரை அழுத்த போகிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. அப்படியே மாறி மாறி ஷூட் பண்ணி செத்து விளையாட போகிறாங்களா என்னன்றது தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.